அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். செந்தில் பாலாஜி, பொன்முடி, KN நேரு ஆகிய மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி அதிமுகவினர் சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அதிமுகவினர் முன்னதாக கேட்டுள்ள நிலையில் அதற்கு அனுமதி மறுக்கவே தற்போது அதிமுகவினர் அவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே அது தொடர்பாக அனுமதி கடிதத்தையும் சபாநாயகரில் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அமைச்சர்கள் KN நேரு மற்றும் செந்தில் பாலாஜி, பொன்முடி என இந்த மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முன்னதாக சட்டமன்ற செயலாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக வாதிக்க வேண்டும் என்று தற்போது அவை துவங்கிய உடனே எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் இது தொடர்பாக பரிசீலனை இருக்கிறது என்றும் அதிமுகவினர் கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கொடுப்பதாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்ட அந்த மனுவின் கோரிக்கையானது தற்போது பரிசீலனை இருக்கிறது என்றும் அவர் கூறினார். அதை ஏற்க மறுக்க அதிமுகவினர் தொடர்ச்சியாக தற்போது அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர்கள் பொன்முடி, மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் பொன்முடி என இந்த மூன்று பேருக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் அவையில் கொண்டு வருவதற்காக தற்போது அதிமுக சார்பில் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் அதை தற்போது நிராகரிப்பதாக நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த நேரம் என்பது அரை மணி நேரத்திற்கு முன்னதாக கொடுத்திருக்கிறீர்கள், எனவே அது பரிசீலனை இருக்கிறது என்றும் சபாநாயகர் கூறினார். இந்நிலையில் அதை ஏற்க மறுத்த அதிமுகவினர் தற்போது அவையில் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இது குறித்து அவை முன்னவர் அவர்கள் தற்போது பதில் கூறி வருகிறார். அவை முன்னவர் கூறும் பொழுது இது தொடர்பாக அரை மணி நேரத்திற்கு முன்னதாக கூற முடியாது என்றும் அவை நடவடிக்கைக்கு முன்னதாக கூற வேண்டும் என்றும் மேலும் எந்த பொருள் கொடுத்து விவாதம் கொண்டு வரவும் தீர்மானத்துவம் கொண்டு வரவும் சபாநாயகருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று தற்போது அவை முன்னராக இருக்கக்கூடிய துரைமுருகன் எடுத்துக் கூறினார். மேலும் இந்த மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்கனவே கொடுத்த மனுவின் அடிப்படையில் விவாதிக்க வேண்டும் என்று தற்போது அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அவை துவங்கிய உடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து பேசினார். எனவே தற்போது இன்றைய தினம் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் கேள்வி நேரம் என்பது கிடையாது. 5 அமைச்சர்கள் பதில் கூற வேண்டியிருக்கிறார். இன்றைய மானிய கோரிக்கையின் போது மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார். அதே போல சமூக நலத்துறையின் சார்பில் கீதா ஜீவன் அவர்களும் பேச இருக்கிறார்கள். நேற்றைய தினம் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பேச வேண்டிய பதிலளிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பாக்கி இருக்கிறது. எனவே அது குறித்து தற்போது விவாதிக்க முடியாது என்றும் சபாநாயகர் சார்பில் சொல்லப்பட்டது. இந்நிலையில் இந்த மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது அதிமுகவினர் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். கொடுத்த மனு தற்போது பரிசீலனை இருக்கிறது. அலுவல் நிறைய இருக்கிறது, எனவே இதை எடுக்க முடியாது என்றும் சபாநாயகர் கூறியிருக்கிறார். 5 அமைச்சர்கள் இன்றைய தினம் பதில் உரை வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பில் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மேலும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் சமூக நலத்துறையின் சார்பில் மானிய கோரிக்கையில் அவர்களும் பேச வேண்டும். அது தொடர்பாக 7 சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னதாக பேச வேண்டியிருக்கிறார்கள். எனவே இன்றைய இந்த அலுவல் நேரம் என்பது இத்தகைய இந்த தீர்மானத்தை முன்னிருந்து பேச முடியாது. குறிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 3 அமைச்சர்கள் மீது இந்த தீர்மானத்தை முன்னிருந்து பேச முடியாது என்றும் தற்போது சபாநாயகர் கூறினார். அதை ஏற்க மறுத்த அதிமுகவினர் தொடர்ச்சியாக தற்போது அவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3 அமைச்சர்கள் மீதும்
நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது அவர் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 3 விஷயத்தை அதிமுகவினர் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். அமைச்சர் பொன்முடி குறித்து பேசும் பொழுது ஏற்கனவே அவர் பெண்கள் தொடர்பாக குறித்த அந்த கடுமையான விமர்சனம் தொடர்பாக அவர் மன்னிப்பு கேட்டாலும் அது தொடர்பாக பேச வேண்டும், வாதிக்க வேண்டும் என்றும் ஒன்றும். மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் தொடர்பாக ரூபாய் 1000 கோடி ரூபாய் அளவு ஊழல் நடந்திருப்பதாக தகவல் இருந்த நிலையில் அது குறித்து பேச வேண்டும் என்றும் ஒரு பக்கமும், அமைச்சர் நேருக்கு நெருக்கமானவர் மற்றும் சகோதரர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவருக்கு சொந்தமான இடங்களில் தற்போது இடி பரிசோதனையானது நடைபெற்றிருக்கிறது. எனவே அது குறித்து பேச வேண்டும் என்றும் இந்த 3 அமைச்சர்களுக்கு எதிராக தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்த நிலையில் தற்போது அது குறித்து பேச அனுமதிக்க விடாமல் அதிமுகவினர் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். சபையிலிருந்து சபாநாயகர் தங்களுடைய கருத்தை கேட்கவில்லை என்றும், சபாநாயகர் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்தை புறக்கணிக்கிறார் என்றும், அமைச்சர்கள் தொடர்பாக நாங்கள் கொடுத்த அந்த தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்கவில்லை என்றும் தற்போது அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். வெளியே வந்திருக்கும் அவர்கள் தற்போது கோஷம் போட்டு வருகிறார்கள். குறிப்பாக எங்களுக்கு பேச அனுமதிக்கவில்லை என்றும், சட்டப்பேரவையில் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருந்தும் ஒரு எதிர்கட்சியாக இருந்தும் கூட, பிரதான எதிர்கட்சியாக இருந்தும் கூட தங்களுடைய குரல் கேட்கவில்லை என்றும், தங்களுக்கான முக்கியத்துவம் மற்றும் தங்கள் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் விவாதத்துக்கு கொண்டு வரப்படவில்லை என்றும் தொடர்ச்சியாக தற்போது விவாதித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது வெளிநடப்பு செய்யக்கூடிய அதிமுகவினர் தற்போது வெளியே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக அவர்கள் இந்த 3 அமைச்சர்கள் மீது கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அனுமதிக்க கோரி அவர்கள் தொடர்ச்சியாக சபாநாயகரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அதை சபாநாயகர் ஏற்க மறுத்ததன் காரணமாக தற்போது அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளியே வந்து கடும் காலை பேரவை 9:30 மணிக்கு தொடங்கியவுடன் தொடக்கமாக நிகழ்வு நடைபெற்றது.